அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளைய நாள் மாதத்தோட முதல் நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும். இந்த மாதம் ஃபுல்லாக அற்புதமான பணவசியம் நிச்சயமாக ஏற்படும். வாங்க, அது என்ன வார்த்தைன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே எனக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததாக நாளைய நாள் மாதத்தோட முதல் நாளாக நமக்கு இருக்குது. செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு. ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த பதிவில் மாதத்தோட முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. சரி, இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கரெக்டாக சொல்லணும்னா நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கி எந்திரிச்சாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. ஆனால் உங்கள் மனசில் நம்பிக்கை கட்டாயமாக வேணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது கண்ணை மூடிக்கிட்டே தூங்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. உங்களால் முடியும்னா வடக்கு திசை நார்த்து டைரக்ஷனை பார்த்து திரும்பி நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. இப்போது உங்கள் 2 உள்ளங்கையையும் கொஞ்சம் சூடு வர்ற மாதிரி நல்லா தேய்ங்க. இந்த சூடை உங்கள் முகத்தில் ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் 2 உள்ளங்கையையும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி விரித்து ஒன்றோட ஒன்று சேர்த்து வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் 2 உள்ளங்கையிலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உங்கள் கண்ணை திறந்து உங்கள் 2 உள்ளங்கையையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 3 முறை, அதாவது 3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் மட்டும் அஃபர்மேஷன் சொன்னால் போதுமானது. அதே மாதிரி 3 முறை மட்டும் சொன்னாலே போதுமானது. நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். This new month brings me divine support and unlimited abundance. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். This new month brings me divine support and unlimited abundance. தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த புதிய மாதம் எனக்கு தெய்வீக ஆதரவையும் அளவற்ற வளத்தையும் தருகிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன்.
இந்த புதிய மாதம் எனக்கு தெய்வீக ஆதரவையும் அளவற்ற வளத்தையும் தருகிறது. இந்த மாதிரி 3 முறை சொல்லுங்க. பொதுவாக பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி நாம் கேட்குறத காட்டிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் திறமையையும் எனக்கு கொடுன்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செஞ்சோன்னா அது நமக்கு உடனடியாக கிடைக்கும். ஏன்னா நமக்கு எது கிடைக்குமோ அதை தான் நாம் வேண்டுதலாக வைக்கணும். நடக்காத ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியமும் திறமையும் தான் நமக்கு வேணும். அதுக்காக பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் திறமையும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக ஆதரவையும் கொடுக்கறதுக்கான அஃபர்மேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அளவற்ற செல்வத்தையும் நம்மளால் ஈர்க்க முடியும். சரி, இந்த மாதிரி 3 முறை அஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ராபிட்டுங்கிற வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள். இந்த ராபிட்டுங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இதை மாதத்தோட முதல் நாளில் மட்டும்தான் நாம் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் நீங்கள் இந்த ராபிட்டுங்கிற வார்த்தையை சொல்லும்போது அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் மறக்காமல் இப்போ நான் சொன்ன அஃபர்மேஷனை 3 முறை சொல்லிட்டு ராபிட்டுங்கிற வார்த்தையையும் 3 முறை சொல்லுங்கள். மாதத்தோட முதல் நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனும் இந்த ராபிட்டுங்கிற ஸ்விட்ச் வேர்டும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.